ஒரு வழியா தாயும் அவளும் சமாதானம் ஆயாச்சு. சரி நம்ம ஊருக்கு கிளம்புவோமா? என்ன இழிச்ச கண்ணா இப்படி சொல்லிட்ட? நம்ம நல்லா இங்க என்ஜாய் பண்ணிட்டு தான் போறோம். சாக்லின் அக்கா என்ஜாய்லாம் பண்ண முடியாதுக்கா. நாங்கள் உடனே ஊரை பார்த்து ஓடணும். என் புருஷன் நீ என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்காரோ தெரில. எனக்கு டெலிவரி டேட் வேறு நெருங்கிட்டு இருக்கலாக்கா, பயமாக இருக்கி. இங்க நல்ல நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு கண்ணா, டெலிவரி இங்கேயே பார்த்துருவோம். ஆத்தாடி, அவ புருஷன் இங்க அவ்வளவு வரையும் கொளுத்தி விடுவாரு. இல்லக்கா, நாங்க கிளம்பியும் ஆகணும்க்கா. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போயிருவோம். இந்த முட்டாள் கூட்டம் கூட வந்தோன்னா இதான் அதுக்காது. ஒரு கோவாவை சுற்றி கூட பார்க்க விடாமல் இப்படி பண்ணதால அப்படியே சுற்றி பார்த்து பீச்சு கீச்சு எங்கேயாவது போய் கிளவிய கடலோட கரைச்சி விட்டுட்டு வந்துடலான்னு பார்த்தா இவ்வளோ இன்னைக்கே ஊருக்கு போகணுன்ற அளவு போலையே. என்ன என்ன பங்கஜக்கா, வந்ததே வந்துட்டா கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு போவோம். உடனே கிளம்ப முடியாதுல்ல, இன்னைக்கு உடனே எப்படி கிளம்ப முடியும்? நாளைக்கு ஒரு நாள் சுற்றி பார்த்துட்டு நாளை கழிச்சு கிளம்பணும்னா கரெக்டாக இருக்கும். சனி ஞாயிறு லீவு தானே. ஆமா கண்ணா, அப்படி பண்ணிடுவோம். இன்னைக்கு ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கு அடுத்த நாள் கிளம்பிடலாம். நானும் வந்துடுறேன். சரி சரி. எப்பா பழைய இடங்களெல்லாம் போய் பார்க்கணும், எவ்வளோ நாள் ஆச்சு. கோவாதான் சார். ஏஞ்சல் கண்ணா, ஆரஞ்சு மண்ணையில கூட்டு வந்திருக்கலாம்லடா. மம்மி, நானே உங்களுக்கு ரொம்ப பயந்தேன். அவன்லாம் நான் வரவே மாட்டேன்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டான். அதான் சரி ஃபர்ஸ்ட் நம்ம சமாதானப்படுத்திட்டு மம்மியை கூட்டு போகலான்னு வந்திருக்கேன். மம்மி, ஆரஞ்சு மண்ணிட்ட நல்லா பேசுவீங்களா மம்மி? ஆமா கண்ணா, நீ தானே அவனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண வச்ச. அவன் என்ன பண்ணா? அவங்க மம்மிக்கு தெரியுமா கண்ணா? அவங்க மம்மி எங்கே போயிட்டு அம்மியாகி கிடக்கோ தெரில. ஆமாம், அந்த பாட்டியை காணவே இல்லை. அது ஊருக்கு வரவே இல்லை. அது ஒரு மாதமாக எங்கேயோ போய் கிடக்கு போல. ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்குன்னு சொன்னாவோ. அது வரதுக்கு நிறைய நாளாகும். OMG, அது வேறையா? அவங்க மம்மி வேற சமாளிக்கணுமே. ஏஞ்சல் கண்ணா, அதெல்லாம் உன் பொறுப்பு, நான் வரமாட்டேன்ப்பா. ஆமாக்கா, அதெல்லாம் அவ தான் சமாளிக்கணும். அவ தானே கல்யாணம் பண்ணா, நீங்களாம் போய் நிற்க முடியாதுல்ல, அதெல்லாம் அவ பார்த்துக்கிடுவா. இன்னும் ஏஞ்சல்? சரி பங்கஜா ஆண்டி, நான் நல்லா சமையல் பண்ணி கொடுத்து அவங்கள நல்லா ஐஸ் வச்சிருவேன். சமையல் பண்ணுவியா? ஐஸ் வைக்கியா? உன் சமையலை தின்னு அவங்க ஐஸ் பெட்டியில் போய் சாவாமல் இருந்தா சரிதான். ஆமாம், உன் சமையலை தின்னுட்டு ஐஸ் பெட்டியில் தானே வைக்கணும். செத்து போனவங்கள வைக்கிற பெட்டி. போங்க பகஜா ஆண்டி. மாடு வருது. மாடா? மாடு எங்க வருது? யாத்தாடி, இந்த பாட்டிக்கு என்னாச்சு திடீர்னு? வெளியில ஓடுதாவோ? ஆத்தாடி, பூரா மெண்டல் கிளவியால் அலைதுவோ. விடுங்க கண்ணா, ஃபுல்லா நம்ம வீடுதான், ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க எங்கேயாவது போய் முட்டிட்டு வருவாங்க. கவ் கவ் கவ்வா? என்ன இங்கிலீஷ்ல மாட கூப்பிடுதே? ஒருவேளை கோவாங்கிறதால அப்படி செய்தோ? எக்கா, எங்க போறியோ? மாடும் இல்ல ஒண்ணும் இல்ல, வாங்கோ. அந்த கிளவி பின்னாடி அப்படியே இந்த கிளவியும் பேரட்டும். இந்த ஊரோட இதை கரைச்சி விட்டு பேரணும்ப்பா. அத்தை, அவங்கள போய் பிடிங்க. அவங்க எங்க போறாங்களோ அவங்க கூட இருங்க. போங்க போங்க. பனியக்கா இருங்க. கீதாக்கா, அப்படியே உங்கள் மாமியார் தொலைஞ்சு போட்டுருந்தாலும் நீங்கள் மனசில் நினச்சிங்க. கடவுளே, எவ்வளோ பெரிய வார்த்தை பேசிட்டா. எம்மா, எங்கள் மாமியார் தெய்வமாக நினைக்கேன். நான் அப்படி செய்வேனா? என் உசுறு அது பாட்டி. எப்பா உலகமகா நடிப்புப்பா, இப்படி நான் யாரையுமே பார்த்ததில்ல. ஐயா, நல்ல பசி எடுக்கிறது மாதிரி இருக்க. எக்கா, என்ன வச்சிருக்கியோ சாப்பிட? OMG, நீங்கெல்லாம் வந்து இதில் சமையல் பண்ணுறதை மறந்து போயாச்சு. எக்கா, அடுப்பாங்கிற எங்கே இருக்குன்னு காமிங்க. 2 தோசை ஏதாவது சுட்டு கூட. பாவம் வயிற்று பிள்ளை கறியில பின்னாடி இருக்கு கண்ணா. வாங்க எல்லாரும் போகலாம். எட்டு இருனே, தோசையாட்டத்தில் உப்புமாவது கிண்டி தரேன். சரி வாங்க கிச்சனை போய் பார்ப்போம். என்னக்கா இது? கிச்சன் மாதிரியே இல்ல, ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள புகுந்த மாதிரி இருக்கு. என்னக்கா இது? பெரிய அண்டாவா வச்சிருக்கியோ? எல்லாமே மிஷின் தான் கண்ணா. சிக்கன் உரிக்க மிஷின், பாத்திரம் உரிக்க மிஷின், எல்லாத்துக்குமே மிஷின் இருக்கு கண்ணா. ஹோட்டல் மாதிரி தான் இருக்கும். அதான் என்னோட சமையல் சூப்பரா இருக்கு. சே, வாழ்தான் இப்படி கோவால வாழணும். நாங்களும் கிடக்கமே அடுப்படியிலையும் கிணத்தடியிலையும். அடுத்தவங்களை பார்த்து வயிற்றுச்சல் படாத கீதா. வயிற்றுச்சல் இல்ல கிளவி, ஒரு ஏக்கம். கிளவினா பல்ல பேத்து போடுவோம் பார்த்துக்க. சரி குமரி, பூரா வயசான டிக்கெட்டு. ஆனால் மனசில் என்னமோ இளமை ஊஞ்சல் ஆடுதுன்னு நினப்பு. சரி வாங்க, அடுத்ததை சுற்றி பார்ப்போம். சரி கண்ணா, கிச்சன் எல்லாம் நீங்கள் பார்க்குறதுல ஒன்றுமே இல்லை. வாங்க, நம்மலாம் நல்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு சுற்றி பார்ப்போம். பீச்சுக்கு போவோம். சரிக்கா, வாங்க போகலாம். ஏட்டி, அழகா உன் புருஷன் ஆரஞ்சு மண்ணைனையும் கூட்டு வந்திருக்கலாம். ஒத்தையில கோவாவை சுற்றி பார்க்க போறிய? அதான் நானும் யோசிச்சேன். சரி, இப்ப கூட்டமா இருக்கீங்களா? தனியா நாங்க வருவோம். பத்தியா, புருஷன் வந்தது நம்மள கட் பண்ணி விட பார்க்கல. அட குரங்க, நீங்க எல்லாம் வருவீங்க நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல கண்ணா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாங்களே தூங்கிட்டு கிடந்தவங்க அந்த ஆக்களை எந்திரிச்சு ஓடி வந்துட்டோம். அதுவும் குழுக்காரன் பணத்தை தூக்கிட்டு ஓடி வந்திருக்கோம். என்ன செய்ய காத்துக்கிட்டு இருக்கானோ கடவுளே. சரி கடவுள் இருக்காரு, எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாரு. எதை பங்கோஸ், நீங்க குழு பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டு வந்ததை கடவுள் பாத்துக்கிட்டு இருப்பாரோ? சும்மா இருங்க, இழிச்சக்கா, பயம் காட்டாதியோ. அப்பா, டைனிங் டேபிள் என்ன பெருசா இருக்கு. எக்கா, ஒரு ஊரே உட்காந்து திம்பியலோ? நோ கண்ணா, நிறைய மீட்டிங் நடக்கும். பொதுவா மீன் கடையை பத்தி மீட்டிங் எல்லாம் இங்க உட்காந்து நாங்க சாப்பிட்டுக்கிட்டே தான் பேசுவோம். சாப்பிட்டுக்கிட்டே பேசுறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, சாப்பிட்டுக்கிட்டே பேசுறது உங்களுக்கு சொல்லியா தரணும். மீட்டிங்ல கூட சாப்பிட்டே இருப்பியோ உனக்கா?
இழிச்ச கண்ணா. சரி, பெரும் காலி தட்டு தான் இருக்கு. நம்ம ஏதாவது சமையல் நல்லா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா இங்க வந்து சாப்பிடலாம். பத்தியா கிழவி, இப்படி வீட்டெல்லாம் நீ பார்த்துருப்பியா? இந்த மாதிரி டைனிங் டேபிள் நீ பார்த்துருப்பியா? வாழ்தான் இப்படி வாழணும் கிழவி. நம்மளும் இருக்கமே சாணி எழுக்கிட்டு. ஆமாட்டி, என் கோழி இருக்கு பாரு, பாவனா கோழி. வர வர 2 முட்டைக்கு மேலே போடவே மாட்டுக்காட்டி. பேர் நல்லா நடிகை பேரா வச்சு விட்டேன், முட்டையே போட மாட்டுக்குவோம். முட்டையை உன் மோரையில் தான் அடிக்கணும். இப்போ மெண்டல் கிழவி. எப்பா ஜாக்லினக்கா வீட்டை சுற்றி பார்க்கறதுக்கே ஒரு நாள் ஆகும் போலயே, இதில் எங்கிட்ட இருந்து ஊரை சுற்றி பார்க்க. ஆமாம், பெசாட்டிக்கு சாப்பிட்டுட்டு இங்கேயே தூங்கிட்டு நாளைக்கு ஊருக்கு போயிடலாம் போலயே. ஐயா அதெல்லாம் முடியாது. கண்டிப்பாக நாளைக்கு பீச்சுக்கு போயே தீரணும்ப்பா. சரி சரி, எல்லா கண்ணாவும் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுப்போம். ச்சே, பங்கஜம் ஊருக்கு போய் 1 நாள் ஆகுது. என்ன ஆச்சுன்னு தெரில. மூக்குத்தி பாட்டி செத்த துக்கத்திலே இருப்பா. மூக்குத்தி பாட்டி மகளுக்கு ஒரு ஃபோனை போடுவோம். ஹலோ, மூக்குத்தி பாட்டி மவளா? நான் பங்கஜம் புருஷன் மாணிக்கம் பேசுகிறேன். நல்லா இருக்கேளா? ச்சே, இப்படி ஆயிப்போச்சே. மூக்குத்தி பாட்டி தவறிட்டாவலாமே. கஷ்டமாக இருக்கி. பங்கஜம் என்ன செய்தா? எவன் சொன்னா? எங்க அம்மா கல் போல இருக்காவுல, மூக்குத்தி பட்டி மூக்குத்தியை போட்டுக்கிட்டு. எந்த மட நாய் சொல்லிச்சு? எந்த பைத்தியக்கார நாய் சொல்லிச்சு? ஏன் மூக்குத்தி பட்டியோய்? என்ன மூக்குத்தி பாட்டி சாவலையா? என்ன சொல்கிறீங்க? பங்கஜங்க இருக்காளா? எப்ப உன் பொண்டாட்டி இங்க வந்து பல மாசம் ஆகுது. ஆமா, எங்க அம்மாவை சும்மா சும்மா கொள்ளாதியோ. போன வையி. என்ன இது, மூக்குத்தி பாட்டி சாவலையா? அப்போ பங்கஜம் எங்கே போய் தொலைஞ்சா? ஒருவேளை கோவாவுக்கு போயிட்டாளோ? ஐயோ, இந்த சந்தோஷமான விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லி ஆகணும். அட, நம்மால் முனிஸ் எவ்வளோ நாளாச்சு பார்த்து. முனீஸ் 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 நில்லுங்க. ஐயோ, நீங்களா? உடனே தலையை குனிஞ்சுக்கிடுவீங்களே, என்ன முனீஸ் பார்க்கவே முடியல. நான் எங்க அம்மாவை தேடி போறேன். எங்க அம்மா பழக்கடை பூட்டி இருக்கு, வீடும் பூட்டி இருக்கு. எங்க போனாங்கன்னு தெரியல. எங்கே போயிருப்பாங்க? இந்த மரத்தடியில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, நான் வாரேன். அவ்வளவுதானா? சும்மா 4 வார்த்தை. முடிஞ்ச ஒரு கப் காஃபி. காப்பியாவது டீயாவது, நான் போறேன். முனீஸ் பேசிகிட்டு இருக்கல, என்ன இது மரியாதை இல்லாமல் ஓடுறது? சொல்லுங்க. கையில் என்ன ஃபைல்? அதுவா, அந்த சந்தோஷமான விஷயத்தை எங்க அம்மா கிட்ட தான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க கேக்குறதுனால சொல்றேன். சொல்லுங்க, என்ன சந்தோஷமான விஷயம்? நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோமா? கல்யாண கார்டா? ஐயா போங்க. எனக்கு டிஎன்பிசி குரூப் 4ல நான் பாஸ் ஆயிட்டேன். அத சர்டிபிகேட்லாம் வெரிஃபிகேஷனுக்காக எடுத்து வச்சிட்டு இருக்கேன். எப்படியாவது எனக்கு வேலை கிடைச்சிரும். வாவ் முனீஸ், இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் நினைச்சாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. கங்க்ராச்சுலேஷன். கையை கொடுங்க. Thank you. ட்ரீட் எல்லாம் கிடையாதா? வேலை கிடைக்கட்டும். உங்களுக்கு இல்லாத ட்ரீட்டா? நான் வாரேன். முனீஸ், படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போனால் அதுக்கப்புறமா என்னைய பற்றி பேசுகிறேன் யோசிக்கிறேன்னு நீங்களே, என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா போட்டும். அடுத்து உங்க விஷயம்தான். அட அட அட, கடவுள் கண் திறந்துட்டாரு. முனிஸ்க்கு கவர்மெண்ட் ஜாப்பு. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு கேட்க. எப்பா, எங்கள் அம்மா அப்பாவும் கல்யாணத்துக்கு எப்படியாவது சம்மதிக்க வச்சிடலாம். கடவுளே ரொம்ப நன்றி. முனீஸ் மாதிரி நல்ல பொண்ணெல்லாம் ஊரில் பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். முனீஸ் 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 முனீஸ்.